வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக. கை யோகா ஆன்லைன் தினந்தோறும் நடத்தி வரும் இணையவழி தவ நிகழ்வில் கலந்து கொள்ள இணைந்துள்ள இருபால் மெய் அன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். நிகழ்வின் துவக்கமாக தவம், அதனைத் தொடர்ந்து மௌன நிகழ்வு நடைபெற உள்ளது. இறைவணக்கம். ஆதி ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவத்திருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. நாடி சுத்தி. இடது கை சின்முத்திரையில் வைத்துக்கொண்டு வலது கை நாசிகா முத்திரையில் வலது பக்க நாசியை அடைத்து கொண்டு இடது பக்க நாசி வழியாக காற்றை உள்ளிழுத்து இடது பக்க நாசியை அடைத்து கொண்டு மெதுவாக வலது பக்க நாசி வழியாக மூச்சுக்காற்றை வெளியேற்றவும். மீண்டும் வலது பக்க நாசி வழியாக மூச்சை இழுத்து இடது பக்க நாசி வழியாக மெதுவாக வெளியேற்றவும். இது ஒரு சுற்று. இது போல தொடர்ந்து சில சுற்றுக்கள் செய்யவும். நாடி சுத்தி. மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி வழியாக ஆக்கினை, மூச்சை விட்டுக்கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். மீண்டும் மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி வழியாக ஆக்கினை, மூச்சை விட்டுக்கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். இதுபோல் மேலும் சில சுற்றுக்கள் செய்வோம்.
நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் நித்யானந்தம். தவப்பயிற்சி அதாவது தீட்சை பெறாத அன்பர்கள் தங்கள் கைகளை கோர்த்து கண்களை மூடி தாங்கள் விட்டு வாங்கும் சுவாசத்தின் மீது கவனம் வைத்து தவம் ஏற்றுவோம். பயிற்சி பெற்ற அன்பர்கள் அவரவர் நிலையில் தவம் ஏற்றவும். மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் செல்கிறோம். மூச்சை விடும்போது உச்சியிலிருந்து உடல் முழுவதும் ஜீவகாந்தத்தை உடல் முழுவதும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சிறிது சிறிதாக பரவ செய்கிறோம். இப்படி மூச்சை இழுக்கும் போது மனமும் அதனுடன் மிக நிதானமாகவும் கவனமாகவும் சென்று வரட்டும். மூச்சு எப்பொழுதும் போல இயல்பாக இருக்க வேண்டும். மன இயக்கம்தான் முக்கியம்.
உடற்செல்கள் ஜீவகாந்தத்தால் திணிவு பெற்று உடலில் ஒரு ஆனந்தமான நிலை ஏற்படும். உடலில் உள்ள அனைத்து மையங்களும் இயக்கம் பெறும். பிறகு உடல் முழுவதும் பரவியுள்ள ஜீவகாந்தத்தையே சிறிது நேரம் மனதை செலுத்தி கவனிப்போம்.
தவத்தினை நிறைவு செய்கிறோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையில் அன்றாட கடமைகளில் நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழி வகுப்புகள், இணைய வழி கூட்டு தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேற்று. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிக, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்துவிட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம்,
மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணையவழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவர் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மௌன நோன்பை தொடர்வோம். மௌன நோன்பு. நாம் இன்றோடு மௌன நோன்பு 24 நாட்கள் ஆகிறது. நாம் சிறப்பாக ஒவ்வொன்றாக தற்சோதனை செய்து வந்தோம். அதே போல் இன்றும் நாம் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு நடிப்பு சினம் என்பதாகும். நடிப்பு சினம் அப்படின்னு இவ்வளவு நாள் நம்ம தற்சோதனை சினம் தவிர்த்தல் பண்ணிட்டோமே, இன்னும் என்ன சினம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நடிப்பு சினம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம சினமா இருக்கக்கூடாது. நம்ம காட்டுற நம்ம கோவப்படுறது அது சினமா மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அது சினம் உதட்டளவில் தான் இருக்கணும், உள்ளத்தளவுல இருக்கக்கூடாது. சினம் வந்தது போல் வேண்டிய அளவு நடிக்கலாம், ஆவேசத்தை வேண்டுமானாலும் காட்டலாம், ஆனா அது போலியாக இருக்கணும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதாவது எந்த சந்தர்ப்பத்திலும் சினம் நன்மை விளைவிக்காது என்றால், அடம்பிடிக்கும் குழந்தைகளையும் நல்லவர்களை ஏமாற்றும் கபட மனம் படைத்த வேலையாளையும் எப்படி திருத்துவது? கோபத்தை காட்டினால்தானே அவர்கள் ஒழுங்குக்கு வருகிறார்கள் என்ற கேள்விகள் எழலாம். இப்ப நம்ம நடிப்பு சினம் சொல்றோம், சினம் தவிர்த்தல் பயிற்சி பண்ணிட்டோம். அப்புறம் இந்த மாதிரி குழந்தைகள்கிட்டையும் இந்த மாதிரி வேலையாட்கள்கிட்டையும் நம்ம எப்படி கோபப்படாம இருக்க முடியும்? அவங்க கோவப்பட்ட இப்போ பிள்ளைங்க சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. அதுல நம்ம கோபமும் படாம இருந்துட்டா கேட்கவே வேண்டாம். அவங்க எந்த இதுவுமே நம்ம சொல்ற பேச்ச சுத்தமா கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த குழந்தைகிட்டையும் இந்த ஏமாத்துற வீட்டு வேலை செய்யும் போது ஏமாத்திடுவாங்க, கபட நாடகம் ஆடுவாங்க. இவங்க கிட்ட எல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறது, கோபத்தை காட்டாம எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு மகரிஷிட்ட கேட்டப்பதான் அவங்க சொல்றாங்க, சினத்தை பயன்படுத்தாவிட்டால் நற்பயன் விளையாது. சினத்தை பயன்படுத்தாவிட்டால் நற்பயன் விளையவே விளையாது அப்படின்னு காணும் இடத்துல சினம் தேவைதான். இந்த இடத்துல நம்ம கோபப்பட்டே ஆகணும் கட்டாயம் அப்படிங்கிற இடத்துல நம்ம கோபப்படலாம். ஆனா இந்த சினமானது யார் மீது செலுத்தப்படுகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் அது சினமாக தோன்ற வேண்டும். நம்ம யார்கிட்ட கோவப்படுறோமோ, அது குழந்தைகளா இருந்தா அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியணும் நம்ம கோபமா இருக்கோம், கோபப்படுறோம் அப்படின்னு. அது மத்தவங்களுக்கு அது கோபமா தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு மட்டும்தான் அது சினமா தோணும், மற்றபடி அது தமக்கு சினமாகவே இருக்கக்கூடாது. சினம் உதட்டளவில் இருக்கலாம், உள்ளத்துல இருக்கக்கூடாது. அதான் நம்ம உதட்டளவுல தான் கோபத்தை வச்சிருக்கணும். உணர்ச்சி வயப்பட்டோ அல்லது ரொம்ப கோபமா நம்மளுடைய உணர்ச்சி வயப்பட்டு அப்படி குழந்தைகிட்ட அப்படி கத்தி அப்படி அவங்க மனசு நோகுற மாதிரி நம்ம அந்த சினத்தை பற்றக்கூடாது. அது உதட்டளவுல இருக்கணும், உள்ளத்துல இருக்கக்கூடாது. சினம் வந்தது போல வேண்டிய அளவு நடிக்கலாம், நம்ம ஆவேசத்தை வேண்டாமனாலும் காட்டலாம். ஆனா அது எப்படி இருக்கணும், போலியா இருக்க வேண்டும். மனம் நீர்த்தளம் போல் சமமாக சலனமற்று இருக்க வேண்டும். மனம் மட்டும் எப்படி இருக்கணும், நீர்த்தளம் போல் சமமாக சலனமற்று இருக்கட்டும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சினிமாவை பாக்குறோம், வில்லனுக்கு கதாநாயகன் மேல் எவ்வளவு கோபப்படுறது, அடிக்கிறாரு, கீழே விழுறாரு. வில்லன் அவ்வளவு ஆஜான பாவா இருப்பாங்க, உயரம் இதுமா. ஆனா கதாநாயகன் எப்படி இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாரு. அவரு போய் குதிச்சு குதிச்சு இருப்பாங்க, அடி வாங்குற மாதிரி அந்த வில்லனும் போய் விழுவாரு. அதெல்லாம் உண்மையா? இல்ல. அப்படி உண்மையா இருந்தா அந்த கதாநாயகனோட நிலைமை என்ன ஆகும்? நமக்கு நடிக்க தெரியாமல் இயலாமல் இருக்கலாம். எல்லாருக்கும் நடிக்க தெரியும், நடிப்பு தெரியும் அப்படின்னு இல்லை. நம்மளுக்கு நடிக்க தெரியாமையும் இருக்கலாம், அது வராமையும் இருக்கலாம். ஆனால் உண்மை சினத்தின் அபாயத்திலிருந்து தப்பிக்க நடிக்க கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இந்த
நம்ம வந்து ஏற்கனவே சின தவிர்த்தல் பயிற்சி பண்ணி நம்ம நம்ம சின இதுல இருந்து சினத்தை தவிர்த்து நம்ம ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்துட்டோம் வீட்ல. ஆனாலும் வீட்ல உள்ளவங்க இந்த குழந்தைகளோ அல்லது மற்ற வேலையாட்களோ யாராவது வந்து நமக்கு அப்படி தொந்தரவு குடுத்து அந்த இடத்துல நம்ம கோபப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? கோபத்த எப்படி காட்டணும்? உதட்டளவுல தான் இருக்கணும் அந்த சினம். ஆவேசத்த காட்டினா கூட உதட்டளவுல தான் இருக்கணுமே தவிர, அதுல நம்ம உணர்ச்சி வயப்படக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். உணர்ச்சி வயப்படாம நம்ம கோவத்த எப்படின்னு அப்படியே அமைதி நம்மளோட கோவத்த வந்து அவங்களுக்கு கோவமா தெரியணும். அது ஆனா மற்றவங்களுக்கு அது கோவமா தெரியக்கூடாது. சினம் வந்தது போல நடிக்கணும்னா அது அப்படித்தான். நம்ம சி சினம் வந்தது போல நடித்து அந்த குழந்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அத பத்தி நம்ம சிறிது நேரம் தற்சோதனை பண்ணலாமா? எந்தெந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும்? குழந்தைகிட்ட எப்படி இது பண்ணலாம்? அப்படிங்கிறத சிறிது நேரம் தற்சோதனை பண்ணணும்.
நடிப்பு சினத்தில் ஆழ்ந்து அதிலேயே பழக்கமாகி விடாமல் மனம் மட்டும் நீர்த்தலம் போல் சமமாக சலனமற்று இருக்க வேண்டும்.
மௌன நிகழ்வை நிறைவு செய்கிறோம். அன்பும் கருணையும் கொண்டு பொறுமை காத்து உடல் மன ஆரோக்கியத்தோடு நிறைவாக வாழ்வோம் என்ற சங்கல்பத்தோடு நிறைவு செய்கிறோம். மௌன நோன்பில் இன்று நாம் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பினை தொடர்ந்து நாளை மௌன நோன்பு துவங்கும் வரை சிந்தனையில் கொள்வோம். இன்றைய மௌன நோன்பில் கலந்து கொண்ட அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். மௌன நிகழ்வு சிறப்பாக நடைபெற பின்புலத்திலிருந்து அருட்தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ்க வளமுடன். டிசம்பர் மாதம் முழுவதும் மௌன நோன்பு நடைபெற உள்ளது. அனைவரும் தொடர்ந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைத்து நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்தறிவில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் நீக்கட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞானபொழி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.